3 ஃபைல் என்கிட்ட இருக்கு, ஆதாரத்தோட இருக்கு. அதை வந்து வாசிக்க வச்சிடாதீங்க. அவர் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் வெளியில விட்டோம் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் கொந்தளிச்சுவாங்க. விரைவில் தமிழ்நாட்டில் பல முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒன்றும் பழி வாங்குற நடவடிக்கை எல்லாம் கிடையாது. உங்களுடைய ஊழல், அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், உங்களுடைய ஊழல் ஒவ்வொன்றாக இந்த கடந்த இப்ப இருக்க போற 5 ஆண்டுகள்ல வெளியே வரதான் போகும். இந்த ஒவ்வொரு ஊழலையும் மக்கள் பார்த்து உங்களெல்லாம் இனி அரசியல்ல இருந்தே அப்புறப்படுத்த தான் போறாங்க. தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் நிச்சயமாக உட்கார போறார். அது 25 லட்சம் உயிர் காக்கும் காப்பீடா கொடுத்திருக்கிறார். எத்தனை உயிரை காப்பாத்தலாம் தெரியுமா? அதுவும் தரமான சிகிச்சையில். அதை பாராட்ட மனசு இல்லாம எடப்பாடி வெளியே ஓட்டுறார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு, ஆதாரத்தோட இருக்கு, அதை வந்து வாசிக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உண்மையிலேயே எதிர்கட்சியில இருந்தவங்களுக்கு ஒரு மரண பயத்தை அவர் வந்து காட்டியிருக்கிறார். அது ஒரு சாதாரண ஊழலாக, சாதாரண ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன் அப்படின்னா, அப்படி இருந்தது அப்படின்னா இன்னைக்கு சாதாரண அந்த துறை சார்ந்த அமைச்சரே இவ்வளவு கோடி ஊழல் இருந்ததுங்க, இவ்வளவு விஷயங்க, இவ்வளவு போயிருந்ததுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அவர் குறிப்பிட்டு 3 துறை சார்ந்தது என் டேபிளுக்கு வந்திருக்கு. அந்த டேபிளுக்கு வந்த விஷயத்த நான் வந்து பேச வச்சிடாதீங்கன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அது சாதாரண ஆள் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இல்லை, அது சாதாரணமான ஒரு ஊழலாகவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பொதுமக்களுடைய காசுல, அதாவது இந்த அரசு காசுல பொதுமக்களுக்கு போய் நல்ல திட்டங்கள் சேர வேண்டிய காசுல கை வைக்கிறது அப்படிங்கிறது முதல்வருக்கு வந்து அவ்வளோ கோபம் வருது. நான் நிறைய விஷயத்துல அதை பார்த்துட்டேன். அவ்வளோ கோவப்படுறாரு. அது வந்து ரொம்ப சாதாரணமாலாம் அப்படி எடுத்துட்டு போற மாதிரிலாம் அவர் இல்லை. யாரா இருந்தாலும் எதா இருந்தாலும் தூக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏதோ வந்தாரு, அரசியல் செய்ய போனார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னா நாம வந்து இவங்க லேசா எடுத்துட்டு போயிடலாம் எதிர்கட்சிகள். நீ என்ன ஆயிடும் அதிகபட்சம்? என்ன அரசியல தோக்க வச்சிருவியா, இல்லை என்ன அரசியலோடு தூக்கிட போறியா? தூக்கு, எல்லாத்துக்கும் நான் தயார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து உட்கார்ந்துருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நீங்க வந்து நீ ஊழல் செஞ்சிருக்கியா, ஆதாரம் காட்டுன்னா அவர் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் வெளியில விட்டோம் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் கொந்தளிச்சுவாங்க. இன்னைக்கு வந்து பெரிய அளவுல ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடிய அளவுல கூட அந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் அது சிஎம் சார் டேபிள்ல இருக்கு. அதுல இன்னொரு விஷயமும் நம்ம சொன்னாரு, உங்களுக்கு பிரச்சனை இடைத்தேர்தல்ல கூட பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன்னு, அதுலயும் வந்து பார்த்துக்குங்க, உனக்கு அதுல கூட நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பாணியில இன்னைக்கு முதலமைச்சர் செய்யறார். இது ஒரு ஆல்பா மாடல் ஒரு ஆட்சி. இது ஆல்பா மாடல் ஆட்சி. அவ்வளோ ஒரு இது வந்து தப்பு செய்யக்கூடாது, நியாயமாகவும் நேர்மையாகவும் தைரியமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசனால, ஒரு தலைவனால மட்டும்தான் இந்த மாதிரியான பேச்சுக்களும் இந்த மாதிரியான நிர்வாகத்தையும் பண்ண முடியும். சாதாரணமா கிடையாது. அது எந்த துறையா வேணாலும் இருக்கலாம், அது எப்பேற்பட்ட துறையா இருக்கலாம். ஆனால் செய்திருக்கிற ஊழல் மிகப்பெரிய ஊழல். அது செய்தவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்த இருக்கார். விரைவில் தமிழ்நாட்டில் பல முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒன்றும் பழி வாங்குற நடவடிக்கை எல்லாம் கிடையாது. எங்களுடைய முதலமைச்சருக்கு, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பழி வாங்குறதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது. பழி வாங்குற அளவுக்கு வந்து இங்க யாரும் அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய விஷயமும் கிடையாது. மக்களுடைய விஷயத்துல நீ கை வைக்கிற அப்படின்னா உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு முதலமைச்சராக, இந்த நாட்டுடைய முதல் அமைச்சராக நான் நடவடிக்கை எடுப்பாங்கிற அவருடைய கடமையை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு வந்து எதுலாம் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு டாஸ்மார்க்ல ஊழல், ஆத்து மண் அல்றதுல ஊழல், கனிம வளத்துல ஊழல், டெண்டர் விடுறதுல ஊழல், பில்டிங் கட்டுறதுல ஊழல், வீட்டு வசதி வாரியத்துல ஊழல், எல்லாத்துலயும் அறநிலையத்துறையத்துல ஊழல், எல்லா துறையிலையும் ஊழல் 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 ஊழல். அந்த ஊழலை மறைப்பதற்கு என்னென்ன குற்றம் சாட்ட முடியுமோ, என்னென்ன விஷயத்துல வந்து தளபதிக்கும் அவருடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் அவர் அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி இருக்காங்க எதிர்கட்சிகள். இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்யறாராம்.
எடப்பாடி பழனிசாமி கேட்ட கோரிக்கை என்ன? வெளிநாட்டுல, அதுவும் சவுதி அரேபியால ஒரு தமிழர்கள் கொல்லப்படுகிறாங்க, பக்கத்து மாநிலத்திலயும் ஒரு தமிழர் கொல்லப்படுறாங்க, அது சார்ந்து நாம இப்ப பேசணும்னு சொல்றாரு. தப்பு இல்லை. சபாநாயகர் அவர்களும் என்ன சொல்றாரு, இன்னைக்கு மானிய கோரிக்கை போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு மத்த நல்ல திட்டங்கள் வந்திருக்குது, அதுல நாம பாக்குறோம், இதுக்கான நேரம் இப்ப இல்லை, இதை நாளைக்கு பண்ணுவோம், அதாவது 20ஆம் தேதி பண்ணுவோம்னு சொல்றாரு. இதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க? உழுந்தடிச்சு ஓடுறாங்க வெளியில. எடப்பாடி பழனிசாமி உழுந்தடிச்சு ஓடுறாரு. அவருடைய கூட்டம் எதுக்கு போகணும்? ஒரு நாள் நீங்க அடுத்த நாள் அதை பத்தி விசாரிக்க வேண்டாம்னா சொல்றாங்க. இல்ல, தமிழர்கள் எங்கேயாவது சாவட்டும், அதெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரா மாண்புமிகு முதலமைச்சர்? இல்ல சபாநாயகர் சொல்றாரா? இல்லையே, பேசுங்கன்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு வேற விஷயங்கள் நாங்க போய்கிட்டு இருக்கு, நாளைக்கு அதுக்கான நேரத்தை நான் கொடுக்கிறேன், நீங்க பேசுங்க, விவாதிப்போம், அதுக்கு என்ன செய்வோம் சொல்லுவோம், கவனத்தை ஈர்க்கும் தீர்மானத்தை கொண்டு வருவோம், அதை செய்வோம்னு சொல்றாரு. அப்ப அது ஏன் ஓடுறீங்கன்னா, முதலமைச்சர் இன்னைக்கு கொண்டு வந்த நல்ல திட்டங்களுக்கு பாராட்டுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கிறார். அதை இன்னைக்கு அதையும் சில பேர் குறை சொல்லக்கூடியவர்களுக்கு, திமுக காரங்களுக்கும் அதிமுகல இருக்கக்கூடியவர்களுக்கும், நீங்கெல்லாம் வசதி படைத்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், நீங்கெல்லாம் பரம்பரையா மன்னர் ஆட்சி செய்தவர்கள், உங்கள்கிட்ட கார் இருக்கும். தாவை கலந்து வந்தவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க, சாதாரண வீட்லயும் கூரை வீட்லயும் ஓட்டு வீட்லயும் இருந்து சாதாரணமா வந்தவங்க, 2 வீலர் இருந்தாலே பெருசு, அவரு அலுவலக வேலை பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு சாதாரணமான டிபார்ட்மெண்ட்ல கிளர்க்குக்கு கூட ஒரு வண்டி கொடுக்குறோம், ஒரு அதிகாரிக்கு கொடுக்குறோம். ஏன்? அலுவலகத்தை வேலையை போய் பாருங்கன்னு. ஒரு தொகுதியோடைய எம்எல்ஏ அவரு கார் இல்ல அப்படின்னா, வண்டி இல்ல அப்படின்னா, அவர் எப்படி போய் அலுவலக வேலையை பார்ப்பார்? அந்த தொகுதி பிரச்சனையை போய் எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? அந்த தொகுதி மக்கள் கிட்ட போய் எப்படி சந்திச்சு அதை கொண்டு வந்து அலுவலகத்திலையும் சட்டமன்றத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பார்? ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதையும் அவர் உணர்றாரு. நம்மளது மாண்புமிகு முதல்வர் இவ்வளவு விஷயங்கள் அவர் செய்யறார். அதை பாராட்ட மனசு இல்ல. 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கடந்த ஆட்சியில மருத்துவ காப்பீடுன்னு ஒண்ணு கொடுத்து அந்த 5 லட்சத்தையும் பயன்படுத்த முடியாது. நீங்க போய் பாருங்க, எலும்பு உடைஞ்சிருச்சு 5 லட்சம்னு. அப்ப இந்த எலும்பு உடைஞ்சதுக்கு உனக்கு 10,000 தான் அதுல கவர் ஆகும். அது உனக்கு ஆனா 25,000 ஆகும். 10,000 தான் இன்சூரன்ஸ்ல இருந்து வரும். இதுதான் மீதி 10,000 15,000 நீ தான் கட்டணும். இது பேர் மருத்துவ காப்பீடு தான் கடந்த ஆட்சியில. இன்னைக்கு 25 லட்சம் உயிர் காக்கும் காப்பீடா கொடுத்திருக்கிறார். எத்தனை உயிரை காப்பாத்தலாம் தெரியுமா? அதுவும் தரமான சிகிச்சை இல்லை. அதை பாராட்ட மனசு இல்லாம எடப்பாடி வெளியே ஓடுறாரு. இன்னைக்கு விவசாயிகளுக்கான விலைகளை உயர்த்தி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மருத்துவ சீட்டை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கல்லூரிகள்ல மருத்துவ படிப்புக்கான சீட்டை உயர்த்தி இருக்கிறாரு. இதனால பல பிள்ளைகள் இன்னைக்கு மருத்துவம் படிக்கும். நல்ல விஷயங்கள் ஆச்சரியப்படுற வகையில் இது பல ஆண்டுகளாக சிஎம்மா இருந்தா கூட இந்த அளவுக்கெல்லாம் முடிவெடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த மாண்புமிகு முதலமைச்சரை பாராட்ட முடியாம ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு எதிர்கட்சிங்கிற பேர்ல வெளியே ஓடுறீங்க. நீங்கெல்லாம் மக்களுக்கு நல்லதா செய்ய போறீங்க? உங்களுடைய ஊழல், அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், உங்களுடைய ஊழல் ஒவ்வொன்றாக இந்த கடந்த இப்ப இருக்க போற 5 ஆண்டுகள்ல வெளியே வரதான் போகுது. இந்த ஒவ்வொரு ஊழலையும் மக்கள் பார்த்து உங்களெல்லாம் இனி அரசியல்ல இருந்தே அப்புறப்படுத்த தான் போறாங்க. தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் நிச்சயமாக உட்கார போறாரு. அது அவரு உட்காரணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யல, அவர் செய்யறதுக்காகவே மக்கள் உட்கார வைப்பாங்க. நீங்க பாருங்க, இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊழல் வெளியே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் இன்னைக்கு செந்தில் பாலாஜியோடைய ஊழல், அடுத்த ஊழல் வெளியே வந்துட்டு இருக்கு. மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்குற ஊழல், அது சார்ந்த உபகரணங்கள் வாங்குறதுல ஊழல், இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரைடு போயிடுது. எத்தனை ஊழல், டாஸ்மார்க் ஊழல், இதுல ஊழல், அதுல ஊழல். ஒரு அமைச்சர், ஒட்டுமொத்த ஊழலின் இருப்பிடமாகவே இந்த திமுக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊழலின் இருப்பிடமாக. இவர்களை கேள்வி கேட்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் தூக்கி போய் ஓரம் வச்சுட்டாங்க. நீ உட்கார் போதும். இன்னைக்கு நேர்மையான ஒரு ஆட்சியை மாண்புமிகு முதல்வர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. தொடரும். இன்னும் ஊழல்கள் வெளியில வந்துட்டு தான் இருக்கும். நீங்க என்ன கதை கட்டி இதை திசை திருப்ப நினைத்தாலும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சட்டசபையிலிருந்து வெளியேறின மாதிரி என்ன திசை திருப்ப நினைத்தாலும் நிச்சயமாக ஊழல் பட்டியலை முதலமைச்சரை வெளியே விடுவார்.